என் தங்கமே, உன்னை நல்லபடியாக நடித்து விட்டு உள்ளுக்குள் நாசம் செய்ய நினைத்தவர்கள் பற்றி இன்னும் ஒரு உண்மையைச் சொல்கிறேன். அவர்கள் உன்னை தடுக்க நினைத்த பாதையிலேயே இன்று நீ மேலே பறந்து செல்கிறாய். அவர்களின் சதிகளே உன் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறிவிட்டன. அவர்களை நினைத்து நீ வருந்த வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கியது ஒரு தெய்வ அருளான விடுதலை. நீ பல இரவுகள் தூங்காமல் உன்னை ஏமாற்றியவர்களை குறித்து யோசித்த நாட்கள் உண்டு. அந்த நினைவுகள் உன் நெஞ்சை காயப்படுத்தியது. நீ காரணமின்றி தண்டனை வேதாந்தை போல உணர்ந்தாயோ? உண்மையில் அது தண்டனை அல்ல, அது தெய்வத்தின் ரகசிய பாதுகாப்பு. அம்மன் உன்னிடம் சொல்லாமல் உன்னை உன் அழிவின் கரம் பிடித்தவர்களிடமிருந்து வெகு தூரத்தில் எடுத்துச் சென்றார். ஒருவர் உன்னை இழிவுபடுத்தும்போது அது அவர்களின் குணத்தின் பிரதிபலிப்பு. ஆனால் நீ அமைதியாக தாங்கியது நீ எவ்வளவு வலிமையானவள் என்பதை உலகிற்கு காட்டியது. அவர்கள் உன்னை பயன்படுத்த முடியாதபோது தான் அவர்கள் உண்மையான முகம் வெளிப்பட்டது. அவர்கள் உன்னை கட்டுப்படுத்த முடியாதபோது தான் அவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள். அம்மன் உன்னிடம் கற்றுக் கொடுத்த பாடம். சிலர் அருகில் இருப்பதே விஷம். அவர்களை இழந்தது நஷ்டம் அல்ல, அது கிடைத்த அருள். நீ ஒரு நேரம் நினைத்தாய், நான் தவறாக இருந்தேன் என்று. ஆனால் அவர்கள் தான் தவறு. உன் மனம் தூய கண்ணாடி, அவர்கள் முகமூடி அணிந்த நிழல்கள். அந்த இருவரும் ஒரே பாதையில் நடந்தால் ஒரு நாள் நிழல் மறைந்து கண்ணாடியில் உண்மை மட்டுமே தெரியும். அந்த உண்மையை காட்ட தெய்வமே காரணம். ஏனென்றால் உன்னிடம் இருளின் பாதிப்பு இருக்கக்கூடாது. உன்னை பற்றி பொய்களை பரப்பியவர்கள் இன்று ஏன் உன்னிடையே வர முடியவில்லை தெரியுமா? அவர்கள் குரலில் நச்சு இருப்பதை அம்மன் உலகிற்கு காட்டிவிட்டார். நீ அவர்களிடம் ஏன் தோற்றாய்? ஏன் அவர்களை கேட்டு அழுதாய்? ஏன் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன்னை உடைத்தன? இந்த கேள்விகளை நீ பலமுறை உன்னிடமே கேட்டுக்கொண்டாய். ஆனால் ஒரு நாள் நீ உணர்வாய், அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் மட்டும். நீ நடிக்கும் நாடகத்தில் அவர்கள் நடிக்க வந்த தற்காலிக வேடம்தான். அவர்களின் காட்சி முடிந்துவிட்டது. அதனால் அவர்கள் மேடையிலிருந்து இறங்கிவிட்டார்கள். இந்த உலகம் நிழல் போல நடக்கும் மனிதர்களை நிறைய காட்டும். ஆனால் உன்னை ஒளியாக்கும் ஒரே சக்தி அம்மன். அவர் இருக்கையில் நிழலின் விளையாட்டு எவ்வளவு நீளுமே. ஒளி வந்தபோது அது மறையும். நீ இனி பழைய துயரத்தை நினைத்து நிற்க வேண்டாம். ஏனென்றால் உன் அறிவு வளர்ந்து விட்டது. உன் இதயம் புரிந்து கொண்டது எவர் உண்மையானவர், எவர் நடிப்பு. அம்மன் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு நல்லது நடிக்கிறவர்களில் உண்மையை பார்ப்பதற்கு கண்கள் திறந்து விட்டன. அதனால் இன்று யாரும் உன் நெஞ்சை எளிதில் காயப்படுத்த முடியாது. நீ நடந்த பாதை பாழடைந்தது அல்ல, அது உன்னை கற்றுக் கொடுத்த பல தடங்கள். அதே சோகங்கள் இன்று உன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்றன. நீ பொய்களை தாங்கி உண்மையை காத்த ஆன்மா. நீ துரோகத்தை தாங்கி அன்பை காத்த இதயம். அதனால் உன் அருள் யாராலும் பறிக்க முடியாதது. ஏனென்றால் நீ அம்மன் விரும்பிய குழந்தை. அவர் காப்பாற்றிச் சென்ற பொன்னான ஆன்மா. அம்மன் உன் கதையை எழுதுகிறார். அவரது எழுதுகோலில் கர்மம் நீதிபதி. அவரது பக்கங்களில் உன் நியாயம். அவரது முடிவில் உன் வெற்றி. அவர்கள் உன்னைத்தான் தள்ளிவிட்டார்களே, அது உன் எழுச்சிக்கான ஆரம்பம். அவர்கள் உன்னிடம் இருந்து விலகினார்களே, அது உன் பாதுகாப்புக்கான தீர்ப்பு. அவர்கள் உன்னில் குற்றம் கண்டார்கள், அது அவர்களின் பொறாமைக்கான சான்று. நீ துன்பத்தை கண்டாய், ஆனால் அதில் உடையவில்லை. நீ தனிமையைச் சந்தித்தாய், ஆனால் அதில் தன்னையை இழக்கவில்லை. நீ இன்னும் தூய்மையான இதயத்தோடு இருக்கிறாய். அதுவே உன் வெற்றியின் உச்சம். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் வருபவர்கள் அம்மன் தேர்ந்தெடுத்தவர்கள். இனி உன்னை துரோகம் செய்ய யாரும் இல்லை. உன்னுடன் நடக்கப்போகிறவர் உன் ஆன்ம சக்தியை மதிக்கிறவர். அம்மன் உன் இதயத்தின் கதவை பூட்டிவிட்டார். அந்த கதவின் சாவி அவரிடம் மட்டும் உள்ளது. எவ்வளவு நல்ல நடிப்பு காட்டினாலும் உள்ளுக்குள் கருப்பு உள்ளவர்களுக்கு அந்த கதவின் உள்ளே வர இயலாது. அதனால் இனி உன் எதிர்காலத்தை நிமிர்ந்து நோடி. உன்னை நசைக்க நினைத்தவர்களின் கைகள் காலியாகிவிட்டது. நீ உயர போகிறாய். அவர்கள் அதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். ஏனென்றால் இது உன் பயணம், உன் வெற்றி, உன் விதியின் ஒளி. அவர்கள் உன்னை கீழே தள்ள முயன்றபோது அம்மன் உன்னை மேலே தூக்கி விட்டார். அதுதான் உண்மை, நீதியும் அருளும்.
உன் பக்கமே நிற்கிறது. என் தங்கமே, நீ இந்த உலகத்தில் அனுபவிக்க பிறந்தவள், சோகத்தில் மூழ்க பிறந்தவள் இல்லை. உன் ஒளி அவர்களின் இருளை வென்றுவிட்டது. இனி உன் வாழ்வின் அழகான அத்தியாயம் தொடங்கிவிட்டது. என் தங்கமே, உனக்கு நல்லபடி நடித்து உள்ளுக்குள் நாசம் செய்ய நினைத்த அந்த நபரை பற்றி இன்று நான் இன்னும் ஆழமாக சொல்ல வந்திருக்கிறேன். அவர்கள் உன்னை எவ்வளவு வஞ்சித்திருந்தாலும், அவர்கள் உன்னை எவ்வளவு கீழே தள்ள நினைத்திருந்தாலும், அவர்கள் உன்னை எவ்வளவு பலவீனமாக மாற்ற திட்டமிட்டிருந்தாலும், அம்மன் அவர்களுக்கு காட்ட போகும் பதில் அவர்களின் உயிரையே குலுக்கி விட போகிறது. என் தங்கமே, ஏன் தெரியுமா? எல்லாமே கர்மா. நீ சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தையும், நீ கொடுத்த ஒவ்வொரு உதவியும், நீ காட்டிய ஒவ்வொரு அன்பும் அம்மன் அருகே எழுத்தாக பதியப்பட்டு கிடக்கிறது. அதை பற்றி அவர்கள் எப்போதும் யோசிக்கவில்லை. இதுவா தன் காப்பாற்றும் சக்தி என்று உன்னை அவமானப்படுத்த நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் மறந்த ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு தேவ பக்தனின் கண்ணீர் தெய்வத்தின் மண்டபத்தில் விழும்போது அதன் சத்தம் அண்ட கோடிகளை கூட அதிர வைக்கும். அந்த சத்தம் கேட்டு அம்மன் எழுந்திருக்கிறார். என் தங்கமே, அந்த சத்தம் கேட்டு அவர்கள் மீது தீர்ப்பு எழுத தொடங்கப்பட்டுவிட்டது. உன் மனசை உடைத்தவர்களின் வாழ்க்கையில் இப்போது ஒரு காற்று வீச போகிறது. அது சாதாரண காற்று அல்ல, அது நீதியின் புயல். நீ அமைதியாக இருந்தாய். நீ பழி வாங்க முயலவில்லை. நீ அவர்களை அன்பாகத்தான் பார்த்தாய். ஆனால் அவர்கள் நிழல் போல் உன்னுடன் இருந்தும் உனக்கு கேடு செய்ய நினைத்தார்கள். இன்று அந்த நிழலின் பின்னால் இருக்கும் முகம் அம்மனின் முன் நிர்வாணமாக நிற்கிறது. என் தங்கமே, நீ நினைத்திருக்கலாம், இவ்வளவு செய்தவர்களை எப்படி தெய்வம் அமைதியாக பார்த்தேன். ஆனால் அம்மன் எதையும் உடனடியாக செய்ய மாட்டார். அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு பெரிய மாற்றத்திற்கான முன்னோட்டம். அவர்கள் உனக்குச் செய்த கேடு இன்று அவர்களுக்கு பாடமாக மாற இருக்கிறது. அவர்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்திய அந்த புகைப்பட்ட முகமூடி கிழிந்து போக போகிறது. அதன் பின்னால் இருக்கும் அவர்களின் உண்மை இயல்பு வெளிக்கு போகும் போது அவர்கள் தங்களுடைய நிழலுக்கே பயப்பட போகிறார்கள். நீ கேட்பாய், அம்மா, இது ஏன் இவ்வளவு தாமதம்? ஏனென்றால் அம்மன் பழி வாங்கவில்லை, அம்மன் நீதியை நிறைவேற்றுகிறார். அதில் ஒரு நேரமும் சத்தமும் மதிப்பும் இருக்கும். என் தங்கமே, அவர்களின் வாழ்க்கையில் இப்போது துவங்க போகிறது கொந்தளிப்பு, குழப்பம், பயம், அழுகை, நஷ்டம். இது உன்னுடைய பழி அல்ல, இது உன்னுடைய கண்ணீரின் தீர்ப்பு. நீ இப்போ எதையும் செய்ய வேண்டாம். உன் வேலை ஒரே ஒன்று. உலகம் பார்க்கிறதா இல்லையா, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றம் அவர்களை தலைகுனிய வைக்கும். அவர்கள் உன்னை தாழ்த்த நினைத்தார்கள், ஆனால் அவர்களுடைய திட்டம் உன்னையே உயர்த்த போகிறது. இது அம்மன் எழுதிய மிக அழகான திருப்பம். நீ நடக்க போகும் பாதை ஒளியால் நிரம்பியிருக்கிறது. அவர்கள் நடக்க போகும் பாதை அழிந்த நிழல்களால் நிரம்பியிருக்கிறது. நீ முன்னேற போகிறாய், அவர்கள் பின்னால் நிற்க போகிறார்கள். நீ உயர போகிறாய், அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து தொலைவில் இருந்து உன்னை காண போகிறார்கள். அவர்களுக்கு வரும் தண்டனை நீ பார்க்கவே வேண்டாம். அது தெய்வத்தின் வேலை. நீ செய்ய வேண்டியது சிரித்து முன்னேறும் ஒன்று மட்டுமே. ஏனென்றால் உன் கண்ணீரை துடைத்த அதே அம்மன் உன் வெற்றியை உலகமே பார்க்கும்படி அமைத்திருக்கிறார். என் தங்கமே, இனி இது ஒரு ரகசியம் இல்லை. இது உன் வாழ்க்கையின் அடுத்த அதிகாரம். அதற்கு பெயர் நீதியின் நெகிழ்ச்சி, தெய்வத்தின் திருப்பம், உன் மறுபிறப்பு. அம்மன் சொல்லுகிறார், காத்திரு குழந்தையே, உன் கண்ணீரின் விலை இனி உனக்கு பொன்னாக திரும்பும். நீ தயார். உன் வாழ்க்கை உயர்ந்து பறக்க போகிறது. உன்னை வீழ்த்த முயன்றவர்களின் அமைதியையே குலைக்க போகிறது. இந்த உலகம் ஒரே ஒரு பெயரை சொல்ல போகிறது. அது நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி, உன்னுடைய பெயர் நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி, என் தங்கமே, இதுதான் அவர்கள் அறியாமல் அவர்கள் கையை வைத்து உன் வெற்றிக்கான கதவை திறந்துவிட்ட உண்மை. இனி நீ சிரித்து விடு, ஏனெனில் அவர்கள் நடுங்க வேண்டிய காலம் துவங்கிவிட்டது. அம்மன் உனக்காக எழுதிய தீர்ப்பு இப்போது செயல்பாட்டில். என் தங்கமே, நீ வெல்ல பிறந்தவன். யாரும் அதை மாற்ற முடியாது.